அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, வினை சொற்களில் சென்ற கால வினை சொற்களை முழுமையாக பார்த்துவிட்டு வருங்கால நிகழ்கால வினை சொற்களை பார்த்துவிட்டு நேற்றைய தினம் ஏவல் வினை சொற்குள் நம்ம நுழைந்திருக்கிறோம். அதில் படற்கை ஏவலுக்கு ஒரு தனி சட்டம், முன்னிலை ஏவலுக்கு ஒரு தனி சட்டம். அதில் படற்கை ஏவலை முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். அந்த படற்கை ஏவல் 19 வகையான வடிவங்களில் எந்த வகையுடைய படற்கை ஏவல் வினையாக இருந்தாலும் அந்த வருங்கால வினையை எடுத்துக்கொண்டு அதனுடைய துவக்கத்தில் கசர் வச்ச ஒரு லாமை சேர்க்க வேண்டும், கடைசிக்கு சுக்குன் செய்ய வேண்டும். ஒருமையில் இருமை பன்மையாக இருந்தால் நூன்களை நீக்கிற வேண்டும், லாம கசர் வச்ச லாம வைக்கணும். பெண்பால் பன்மையாக இருந்தால் கசர் வச்ச லாம வைக்கணும், நூனை எடுக்கக்கூடாது. அது மாதிரி என்ன செஞ்சிட்டோம், லிஎஃப் அல் லிஎஃப் அலா லிஎஃப் அலு லி தஃப் அல் லி தஃப் அலா லிஎஃப் அல்ன, இப்படித்தான் அத்தனை வகைக்கும் வரும் என்று பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து முன்னிலை ஏவலை பொறுத்த வரைக்கும் அதுவும் வருங்கால வினையில் தான் எடுக்கணும். எருந்து எடுக்கணும், தஃப் அலு தஃப் அலானி தஃப் அலுன தஃப் அலீன தஃப் அலானி தஃப் அலி தானே முன்னிலை. எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலுன தஃப் அலு தஃப் அலானி எஃப் அலுனா படற்க, அது லீயை சேர்த்து விட்டுருவோம். முன்னிலைக்கு லீலாம் சேர்க்க முடியாது, வேற மெத்தடு. அதனால தஃப் அலு தஃப் அலானி தஃப் அலுன தஃப் அலீன தஃப் அலானி தஃப் அலுன, இந்த ஆறையும் இப்போ நம்ம ஏவல் ஆக்குவதாக இருந்தால் என்ன செய்யணும்? இப்போ டிஸ்பிளே நீங்கள் பாருங்கள், நேற்று சொன்னதுலே சுருக்கம். தஃப் அலு என்று இருந்தது. தஃப் அலு என்று இருந்ததில் நம்ம சட்டப்படி தேயை எடுத்துருவோம். தேயை எடுத்தவுடனே என்ன ஆகும்? ஃபேக்கி சுக்குன் இருக்கிறது, சுக்குனை வச்சு வாசிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை சேர்க்கணும். சேர்க்குற அலிஃபுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஐனுக்கு ஃபத்தஹு அல்லது கசர் இருந்தால் சேர்க்குற அலிஃபு கசர் போடணும். அப்போ எஃப் அலு தஃப் அலுன்ற ஆன் ஃபத்தஹ் இருக்கிறதுனால சேர்க்குற அலிஃபுக்கு என்ன செய்யணும்? கசரை போட்டு இஃப் அல், இது தஃப் அலுங்கிறது வருங்கால வினை, இது அதனுடைய ஏவல். நீ செய். தஃப் அலு என்றால் நீ செய்வாய், இஃப் அல் என்றால் நீ செய், இது உத்தரவு. தஃபோல் என்றால் நீ செய்கிறாய் நிகழ்காலம், அல்லது நீ செய்வாய் வருங்காலம். இஃபால்னு போட்டோம்னு சொன்னால் நீ செய், உத்தரவு போடுறது. இது ஒருமைக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இருமைக்கு இப்போ வரோம், அதே மாதிரி வரோம். இருமைக்கு தஃபால் ஆனின்னு இருக்குது, இதில் அதே வேலையை தான் செய்யணும். தேய் எடுத்துடணும். தேய் எடுத்தவுடனே சுக்குன் இருக்குது, வாசிக்க முடியாது. அப்போ ஐனில் என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குது. ஃபத்தஹ் இருந்தால் என்ன செய்யணும்? கசர் வச்ச அலிவை சேர்க்கணும். சேர்த்துட்டு கடைசிக்கு சுக்குன் செய்யணும்ல. கடைசிக்கு சுக்குன் செய்கிறதுக்கு இருமையில் செய்ய முடியாது, நூனை எடுத்துடணும். அப்போ இஃப் அலா, இஃப் அல் நீ செய், தஃப் அலானின்னா நீங்கள் இருவர் செய்வீர்கள், இஃப் அலா என்றால் நீங்கள் இருவரும் செய்யுங்கள். அப்போ இதே மாதிரி என்ன செய்யணும்? இஷ்ரப் என்ற தஷ்ரப்னா குடிப்பாய், இஷ்ரப் நீ குடி, இஷ்ரபா நீங்கள் 2 பேரும் குடியுங்கள். தஷ்ரபானின்னு வருங்காலத்தில் இருக்கும் முன்னிலையில் அதை ஏவலாக்குறது என்ன செய்யணும்? இஷ்ரபா. அதுக்கப்புறம் தஃப் அலூன, அதே தான். தஃப் அலூன தேய் எடுத்துடணும். தேய் எடுத்தவுடனே ஃபாவுக்கு சுக்குன் இருக்குதா? இருக்குது, வாசிக்க முடியாதா? அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன சேர்க்கணும்? ஐனுக்கு என்ன இருக்குதோ பார்க்கணும். ஐனில் கசரோ ஃபத்தஹோ இருந்தால் அலிஃபு கசர் வைக்கணும். அப்போ இஃப் அண்ட் இஃப் அலுனான்னு வந்துருச்சு. கடைசிக்கு ஜசம் செய்யணும். ஒருமையாக இருந்தால் சுக்குன் செஞ்சுருவோம், இது பன்மையாக இருந்தால் நூன் எடுத்துட வேண்டியதான். இஃப் அலு. அப்போ தஃப் அலு தஃப் அலானி தஃப் அலுன அப்படிங்கிறது எப்படி மாறுது? இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு. இஃப் அல்னா ஒரு ஆம்பளையை பார்த்து நீ செய், இஃப் அலா நீங்கள் 2 பேரும் செய்யுங்கள், இஃப் அலு நீங்கள் பலரும் செய்யுங்கள், இப்படி வந்துருச்சு. அதுக்கடுத்து பெண்பால் பன்மைக்கு வருவோம். தஃப் அலீன பெண்பால் ஒருமை. தஃப் அலீனோட என்ன செஞ்சிருக்கு? தேய் எடுத்துடணும். சுக்குன் இருக்குது, ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன செய்யணும்? ஐனுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால அந்த அலிஃபுக்கு கசர் வைக்கணும். அப்போ இஃப் அலீனன்னு வந்துடும். நூனை தூக்கிடணுமே, அதாவது அது சுக்குன் வைக்க முடியாத இருக்கிறதுனால, நூன் இருக்கிறதுனால நூனை எடுத்துடணும், இருமையில் தூக்குற மாதிரி. அப்போ நூனை தூக்கிட்டீங்கன்னா தஃப் அலீன என்பது இஃப் அலி. எப்படி மாறுது? இஃப் அலி நீ செய்ன்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்வதாக இருந்தால் இஃப் அலி,
இஷ்ரபி, இஷ்ரப், இஷ்ரபா, இஷ்ரபு, இஷ்ரபி. இஃபாலா இது அந்த முதல் சொன்ன மாதிரி தான். ஆண்பாளுக்கு பெண்பாளுக்கு தஃபால்னு ஒரே பேர் தானே வரேன். அதுக்கப்புறம் தஃபால்ன, தஃபால்னங்கிறது இஃபால்ன. அப்போ தஃபாலு, தஃபாலானி, தஃபாலுன, தஃபாலீன, தஃபாலானி, தஃபால்ன அந்த ஆறுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சர்ஃப் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்படி? இஃபால், இஃபாலா, இஃபாலு, இஃபாலி, இஃபாலா, இஃபால்ன எப்படி வந்துன்னு காட்டுறதுக்கு அப்படி செஞ்சுருக்கணும். இப்படி சட்டமாக இல்லாமல் கூட என்ன செய்யலாம், இப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும். இது மூலியமாக மனப்பாடணுங்க. இஃபால், இஃபாலா, இஃபாலு இது ஒரு ஆணுக்கு உள்ள கட்டளை. இஃபாலாங்கிறது 2 ஆணுக்கு உள்ள கட்டளை. இஃபாலுங்கிறது பல ஆண்களுக்கு ஒரு கட்டளை. இஃபாலி, இஃபாலா, இஃபால்ன இந்த 3 என்னது? இது இஃபாலிங்கிறது ஒரு பெண்ணுக்குள்ள கட்டளை. இஃபாலாங்கிறது இரு பெண்களுக்குரிய கட்டளை. இஃபால்னுங்கிறது பல பெண்களுக்குரிய கட்டளை. இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு வேறு மாதிரியான உதாரணங்களை சொல்வதாக இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கு பார்க்கலாம், வேறு கூட பார்க்கலாம். இப்போ தஃப்தஹு இருக்குது, இதை எடுத்துக்கிறதுங்க. தஃப்தஹு, தஃப்தஹானி, தஃப்தஹுன்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். எப்படி செய்யணும்? தஃப்தஹு இருக்குதா, என்ன செய்யணும்? இஃப்தஹு. தஃப்தஹு கற்பனையில் அப்படி கொண்டு வாங்க. தஃப்தஹுல தேயை தூக்குங்க, ஒரு அலிஃபை வைங்க, கடைசிக்கு முந்தி தாவுக்கு பத்தகம் இருக்கிறதுனால கசர் வச்சு அலிஃபை வைங்க, கடைசிக்கு ஹைக்கு சுக்குன் செய்யுங்க. தஃப்தஹு என்பது எப்படி மாதிரி? இஃப்தஹ். தஃப்தஹு என்றால் இஃப்தஹு. தஃப்தஹானி, இஃப்தஹா. தஃப்தஹூன, இஃப்தஹு. தஃப்தஹீன, இஃப்தஹி. தஃப்தஹானி, இஃப்தஹா. தஃப்தஹ்ன, இஃப்தஹ்ன இந்த 2 வராது, தன்னிலை வராது. அதே மாதிரி வந்து ஏஜிலிஸில் வச்சுக்கிடுவோம். தஜ்லிஸுன்னு வருது. இதில் தஜ்லிஸு இதை வந்து பெரிய எழுத்தாக போடுக்கிறோம் பாரு. தஜ்லிஸு, தஜ்லிஸானின்னு இருக்குல்ல, இது வந்து என்ன செய்யணும்? தஜ்லிஸுன்னு இருக்குது, தேயை எடுக்கணும். தேயை எடுத்தோம்னா ஜீமுக்கு சுக்குன் இருக்கிறது, வாசிக்க முடியாது. ஒரு அலிஃபை சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த லாம் இருக்குல்ல, கடைசிக்கு முந்தி கசர் இருக்குது, அப்போ ஈனா தான் சேர்க்கணும். இஜ்லிஸ், தஜ்லிஸ்னா உட்காருவாய் அல்லது உட்காருகிறாய். அதை கேவல உட்காருன்னு ஒரு ஆளை பார்த்து உட்கார சொல்கிறீங்க, கட்டளை ஏறுறீங்க. ஒரு ஆம்பளையை பார்த்து இஜ்லிஸ் உட்காரு, 2 ஆம்பளை நின்றுட்டு இருக்கிறாங்க, உட்கார சொல்கிறீங்க. இஜ்லிஸா 2 பேரும் உட்காருங்க. பல ஆண்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க, இஜ்லிஸு உட்காருங்கள். அப்போ தஜ்லிஸு, தஜ்லிஸானி, தஜ்லிஸூனா அப்படிங்கிறது இஜ்லிஸ், இஜ்லிஸா, இஜ்லிஸுன்னு ஆயிரும். ஒரு பொம்பளை நின்று இருக்கா, உட்கார சொல்கிறோம், தஜ்லிஸின்னு இருக்கு. இஜ்லிசி, இஜ்லிசிய 3 போயிடும், அந்த தேயும் போயிடும். அப்போ தஜ்லிசின்னு கூட தெரியும். இஜ்லிசி ஒரு ஆணை பார்த்து உட்கார சொல்கிறதா இருந்தால் இஜ்லிஸ், ஒரு பெண்ணை பார்த்து உட்கார சொல்கிறதா இருந்தால் இஜ்லிசி. ஒரு ஆணை பார்த்து குடிக்க சொன்னால் இஷ்ரப், ஒரு பெண்ணை பார்த்து குடிக்க சொன்னால் இஷ்ரபி. குடிக்க பருகிறது, இஷ்ரபி அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி தஜ்லிஸானின்னு இருக்கா, இஜ்லிஸா. தஜ்லிஸ்ன இதில் உள்ள நூன் போகாது, இஜ்லிஸ்ன. அப்போ இஜ்லிஸ், இஜ்லிஸா, இஜ்லிஸு, இஜ்லிசி, இஜ்லிஸா, இஜ்லிஸ்ன இப்படி சர்வ பண்ணி பழகணும் முன்னிலையில். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு சொன்னால் தன்சுரத்தை எடுத்துக்குவோம், நசரோவில் எடுத்துக்குவோம். நசரவை எடுத்துக்கிட்டோம்னா என் சுருன்னு தன்சுருன்னு இருக்கா, இந்த தன்சுரு என்ன செய்யணும்? தேயை தூக்கணும். தேயை தூக்கணும்னா வாசிக்க முடியாது, 3 சுக்குன் இருக்கிறது. ஒரு அலிஃபை சேர்க்கணும். இந்த அலிஃபுக்கு நம்ம லம்மு தான் வைக்கணும், பேச வைக்கணும். ஏன்? அந்த சாதுக்கு பேச, கடைசிக்கு முந்தினா சாதுக்கு லம்மு சூன் இருக்குல்ல, சாதுக்கு பேச இருக்குது. அதனால உன்சுர்னு சொல்லணும். அது என்ன செய்யணும்? தன்சுருக்கு வந்து உன்சுர், உன்சுர்னு ஆக்கணும்னா ஈஸி தான். உன்சுர், உன்சுரா, உன்சுர் நீ உதவி செய், ஒரு ஆம்பளையை பார்த்து. உன்சுரா நீங்கள் 2 பேரும் உதவி செய்யுங்கள். உன்சுரு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்கள். பொம்பளையை பார்த்து சொன்னால் உன்சுரி, ஒரு பெண்ணை பார்த்து உதவி கேட்கணும். உன்சுரி உதவி செய். உன்சுரா நீங்கள் 2 பேரும் உதவி செய்யுங்கள். உன்சுர்ன நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யுங்கள். இப்படின்னு உன்சுரில் மாற்றிக்கிறோம். அதே மாதிரி வந்து மற்ற 4 எழுத்துக்கு போயிடுது. இப்போ 3 எழுத்து விஷயத்துக்கு நல்லா விளங்கிக்கிறேன். 3 எழுத்து சொற்களுடைய முன்னிலை ஏவல் வினை 2 வகையாக பிரி சட்டமாக வருது. அதாவது ஃபஅல, ஃபஇல, ஃபவுலன்னு 3 எழுத்து இருக்குது. அதனுடைய வருங்காலம் எஃப்அலு, எஃப்இலு, எஃப்உலுன்னு இருக்கும். எஃப்உலு மாதிரி உள்ள வருங்காலத்துக்கு போகிறான் உஃபுல்னு எடுத்துக்கிறங்க. எஃப்உலுன்னு வரும்ல, எக்குருமு, யஹுசுனு, உஹுசுன், எக்குருமு, உக்குரும்.
அந்த எஃப்ஓவில் இல்லாமல் வந்துச்சுன்னு சொன்னால் இஃப் அழுது ஆக்கிருங்க, அவ்வளோதான். எஃப் உளுன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, ஊ போட்டுருவோங்க, உஃப் உளுன்னு சொல்லுங்கள். அப்போ எஃப் எழுது ரீப்புன்னு இருக்குதா, எழுது ரீப்பு, அந்த ரீயை மாற்றக்கூடாது. எழுது ரீப்பு எழுது ரீப், எஃப் தகு இஃப் தகு, எஜ்லிஸ் இஜ்லிஸ். அப்போ இந்த மாதிரி 3 எழுத்து சொல்லுக்க என்ன செய்யுதுன்னு கேட்டால் எஃப் அலு எஃப் இலுக்கு ஒரு சட்டம், எஃப் உளுக்கு ஒரு சட்டம். அப்போ 3 எழுத்து சொல்லுடைய ஏவல் வினையை நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பார்க்க வேண்டியது என்ன, 4 எழுத்து. 4 எழுத்து சொல்லு. 4 எழுத்து சொல்ல உள்ளது என்ன, அக்கரம அஃப் அலன்றது. 3 எழுத்து முடிஞ்சிருச்சு, எஃப்ஓன்னு முடிஞ்சிருச்சு. 4 எழுத்து சொல்லுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது மட்டும் ஸ்பெஷல் சட்டம். என்ன சட்டம்னு கேட்டால் இப்போ யுஃபுயிலும் இருக்குல்ல, அக்கரம சென்ற காலம், சென்ற காலத்திலேருந்து எடுக்க முடியாது, வருங்காலமாக ஆக்கணும், லீ யுக்ரிம்டு. இதில் படற்கைக்கு பிரச்சனை இல்லை. லி யுஃபைல், லி யுஃபைலா, லி யுஃபைலோ, லி துஃபைல், லி துஃபைலா, லி யுஃபைல்னா அது பஞ்சாயத்து இல்லை. நம்ம முன்னிலைக்கு தான் பார்த்துட்டு இருக்கணும், முன்னிலைக்கு தான் பார்க்குறோம். இந்த முன்னிலைக்கு பார்க்கும்போது என்ன செய்யணும்டா, இப்போ தூ இருக்குல்ல, இந்த தூவை நீக்கணும். நீக்கினா என்ன ஆகுது, நீக்கினா சுக்குன்னு வந்துடுதுல, இஃப்னு வருதுல. இஃப்னு வந்துச்சுன்னு சொன்னால் இதில் ஒரு அலிஃபை சேர்க்கணும், வாசிக்க முடியாதுல்ல. இந்த தூங்கிறதுல உள்ள அலிஃபை வாசிக்க முடியாததுனால என்ன செய்யணும், அந்த தூவை எடுத்துகிட்டு வாசிக்க முடியாதுன்னா ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபை சேர்த்தா என்ன அலிஃபை சேர்க்கணும்னு கேட்டால் இதுக்கு மட்டும் ஃபத்தஹு வச்ச அலிஃபை தான் சேர்க்கணும். எதை செய்யக்கூடாது, முதல்ல கசர் வச்ச அலிஃபை சேர்த்தீங்க எஃப்ஓவில் சில விஷயத்துக்கு, எஃப்ஓலுக்கு லம்மு வச்ச அலிஃபை சேர்த்தீங்க. இந்த அஃப் அலங்கிற மாடலுக்கு மட்டும், அஃப் அலங்கிற மாடலுக்கு மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபத்தஹு வச்ச அலிஃபை அக்கிரமன்னு இருந்துச்சுல, இருந்துச்சுல ஏற்கனவே, அக்கிரம என்பதனுடைய அந்த அலிஃபை தான் நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். அந்த அலிஃபு அசல்ல உள்ள ஒரு அலிஃபு, அக்கிரம யூ அக்ரிமு தான் அதனுடைய அசல். அதனால அந்த அசல் இருக்கிற அந்த ஒளிஞ்சிருக்கிற அந்த அலிஃபையே கொண்டு வந்துடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த தேயை தூக்கிடுறோமா, தூக்குன பிறகு ஒரு ஹம்சாவை சேர்க்கணும். அந்த ஹம்சாவை சேர்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபத்தஹு வச்ச ஹம்சாவை சேர்க்கணும். அஃப் இலுன்னு வந்துடும், கடைசிக்கு சுக்குன் செய்யணும். அஃப் இல் துஃபு இலு என்று 4 எழுத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய ஏவல் வினை மட்டும் ஃபத்தஹு வச்ச ஹம்சாவில் வரும். பாக்கி எல்லாத்துலேயும் கசர் வச்ச ஹம்சாவில் தான் வரும். இதுக்கு மட்டும் எதில் வரேன், ஃபத்தஹு வச்ச ஹம்சா வரும். ஏன்னா அக்கிரமன்ட்டு ஃபத்தஹு இருந்துச்சு அதில் ஏற்கனவே ஃபத்தஹு இருந்ததுனால துஃபுயிலு என்பதில் தேயை தூக்கிட்டு இப்போ இஃப்னு வாசிக்க முடியலைங்கிறோம், அலிஃபை கொண்டு சேர்க்கணும். அந்த அலிஃபை எந்த அலிஃபாக இருக்கணும்னு கேட்டால் ஏற்கனவே இருந்துச்சுல அஃபாலன்ட்டு, அந்த அலிஃபை கொண்டாந்து போட்டுருவோம். சென்ற காலத்தில் அஃபாலன் இருந்துச்சுல, அஃபாலை தான் யுஃபுயில்னு மாற்றணும், அந்த ஆனாவை கொண்டாந்து போட்டிருக்காங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், துஃபுயில் என்பதற்கு அஃப் இல், கடைசிக்கு சுக்கும் பொது சட்டம், அஃப் இல்னு ஆக்கிடணும். உதாரணமாக அக்கிரம யுக்குரிமு, யுக்குரிமுக்கு ஏவல் என்னன்னு கேட்டால் துக்குரிமுக்கு போய் இக்ரிம்னு சொல்லக்கூடாது, அக்ரிம். துக்குரிமுன்னு வருங்காலத்தை ஆக்கி கொண்டு முன்னிலைக்கு போயிட்டு அதில் ஏவல் எப்படி செய்யணும்னு கேட்டால் ரீ இருக்கிறதுனால ஈன்னு போட்டுறக்கூடாது. இந்த அஃப் அளவுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம், அக்ரிம்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், துக்குரிமு அக்ரிம். துக்குரிம்னா நீ மரியாதை செய்வாய், அக்ரிம்னு சொன்னால் மரியாதை செய் அப்படின்னு அக்ரிம் அப்படின்னு சொல்லணும். அக்ரிம்னு சொல்லிட்டு மற்ற ஈர்மையெல்லாம் அப்படித்தான், அக்ரிம் அக்ரிமா அக்ரிமோ, இதே தான் அந்த முதல் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்தால நீங்கள். அக்ரிம் அக்ரிமா அக்ரிமோ, அக்ரிமி அக்ரிமா அக்ரிம்னு, இது அக்ரிம், இது அக்ரிமா, இது அக்ரிமு. துஃபுயிலுன்னு வருதுல அக்ரிமு, இது அக்ரிமி. தஃபலீன்னு வருதுல அக்ரிமி அக்ரிமா அக்ரிம்னு. அப்போ அஃபால என்ற ஒரு அமைப்புக்கு அதுக்கு ஏவல் வினை அஃப் இல் என்று வரும். அப்படி விளங்கிருங்க. அஃப் அல என்று வந்தால் அதனுடைய முன்னிலை ஏவல் என்னென்று வரேன், அஃப் இல். படற்கை ஏவல் எல்லாத்துக்கும் லி யுஃபுயில், லி யுஃபுயில். இதில் வருஷம் மொத்தமாக சொல்லி பார்த்தோம்னா இங்கே வரணும், இது படற்கை. லி யுஃபுயில், லி யுஃபுயிலா, லி யுஃபுயிலோ, லி துஃபுயில், லி துஃபுயிலா, லி யுஃபுயில்னு. அப்புறமேல அஃபில், அஃபிலா,
அஃப்இலு, அஃப்இலி, அஃப்இலா, அஃப்இல்ன இது வராது, தன்னிலை வராது. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அதை செஞ்சு காட்டுவாங்க. யுக்குரிமுல ஆக்கியிருப்பாங்களேன், தூக்குரிமுன்னு இருக்குது. இதில் சொல்லுங்கள், யுக்குரிமுல சொல்லுங்கள். படருக்கு என்ன செய்யணும்? லீயை சேருங்க. லீ யுக்குரிம் படற்கை முன்னிலை சேர்த்து இப்போ சர்வ் செய்யணும். எப்படி செய்யணும்? லீ யுக்குரிம், லீ யுக்குரிமா, லீ யுக்குரிமு நூனை போய்க்கணும்ல. லீ துக்குரிம், லீ துக்குரிமா, லீ யுக்குரிம்ன. இங்கே அக்ரிம்னு ஆக்கிடணும். இந்த தேயை எடுத்து அந்த அழிவு கொண்டாந்து விட்டுருணும். அக்ரிம், அக்ரிமா, அக்ரிமு, அக்ரிமி, அக்ரிமா, அக்ரிம்ன. இந்த இந்த சர்வு மாறுது, அப்படி சேஞ்ச் ஆகும். தண்ணிலே விட்டுருவோம். அப்போ எப்படி செய்யணும்? படற்கைக்கு லீயை சேர்க்கணும், முன்னிலைக்கு அதன் சட்டப்படி செய்யணும். அப்போ யுக்குரிம், லீ யுக்குரிம், லீ யுக்குரிமா, லீ யுக்குரிமு, லீ துக்குரிம், லீ துக்குரிமா, லீ யுக்குரிம்ன. அக்ரிம், அக்ரிமா, அக்ரிமு, அக்ரிமி, அக்ரிமா, அக்ரிம்ன. அது மாதிரி அன்சலை, அன்சலைன்னா இறக்கினான். யுன்சிலு இறக்குவான். யுன்சில் மலை இறக்குறான்லாம் வருதுல, யுன்சிலுன்னு யுக்குரிமோ யுன்சில்னு வச்சுக்கிறோங்க. அது எப்படி சொல்லணும்? யுக்குரிம் மாதிரி சொல்லுங்க. லி யுன்சில், லி யுன்சிலா, லி யுன்சிலு, லி துன்சில், லி துன்சிலா, லி யுன்சில்ன. அன்சில், அன்சிலா, அன்சிலு, அன்சிலி, அன்சிலா, அன்சில்ன. அந்த ஆருக்கு லீயை போட்டுட்டு வரணும். இந்த ஆருக்கு அந்த ஆனாவை போட்டுக்கணும், தேயை எடுத்துட்டு. சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன செய்யணும்? இப்போ அகுசனன் இருக்குது. அகுசனவுக்கு வருங்காலம் யுகுசினு. யுகுசினுல என்ன செய்யணும்? லி யுகுசின், லி யுகுசினா, லி யுகுசினு, லி துகுசின், லி துகுசினா, லி யுகுசின்ன, லி அப்புறம் அகசின், அகசினா, அகசினோ, அகசினி, அகசினா, அகசின்ன. அங்கே அகண்டு மாறிக்கணும். முதல் 6 ஸ்டைலாக வரேன். அதனால் கொஞ்சம் சர்வ் செஞ்சு பழவிக்கணும். சர்வ் செஞ்சு பழவிக்கிட்டோம்னு சொன்னால் தான் இது சரியாக வரும். அஃப் அளவுக்கு மட்டும் ஒரு தனி ரூல். அஃபாலுடைய வருங்காலம் எப்படி? அஃபைல்டு வரும். அஃபாலுவுக்கு படற்கையில் லி யுஃபைல்டு வரும், முன்னிலையில் அஃபைல்டு வரும். சரியா? இதே மாதிரி ஒரு சல்லம, அஸ்லம, யுஸ்லிமு. அஸ்லமன்னு வச்சுக்கிறோம். அஸ்லமன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். சரியா? அப்போ அஸ்லமுடைய வருங்காலம் யுஸ்லிமு. யுஸ்லிமுன்னா துஸ்லிமுன்னு வச்சுக்கிறேன். யுஸ்லிமு சொல்லி பாருங்க. லி யுஸ்லிம், லி யுஸ்லிமா, லி யுஸ்லிமு, லி துஸ்லிம், லி துஸ்லிமா, லி யுஸ்லிம்ன. அஸ்லிம், அஸ்லிமா, அஸ்லிமு, அஸ்லிமி, அஸ்லிமா, அஸ்லிம்ன. அஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அஸ்லிமி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். பெண்ணை பார்த்து சொல்கிறாருந்தா அப்படி சொல்லணும். அப்போ நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்? எஃப் அலு, எஃப் அலுவுக்கும் எஃப் இலுவுக்கும் கசர் வச்சு அலிஃபை வச்சு அமுரு ஏவல் வினை. எஃப் உழு இருந்துச்சு சொன்னால் லம்மு வச்ச ஊஃபு உளுந்து வந்துடும். இது 3 எழுத்துக்கு உள்ளது. 4 எழுத்தில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒன்று தனித்தனியாக பார்க்குறோம். 4 எழுத்தில் அஃப் அல என்று வந்தால் அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் படற்கை எல்லாத்துக்கும் பொது, அதை விட்டுருங்க. முன்னிலைக்கு வந்தால் அந்த தேயை தூக்க வேண்டும். தூக்கிட்டு ஒரு அழிப்பை சேர்க்க வேண்டும். அந்த சேர்க்கிற அழிப்பு ஏற்கனவே இருந்துச்சுல, அந்த அழிவாகவே இருக்கட்டுமே. அக்கிரமண்டு அஃபால தானே இருந்துச்சு. வேற ஒரு அழிப்பை சேர்க்கிறத விட எது இருந்துட்டு போணுச்சு அதே கொண்டாந்து வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அஃபாலவுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அஃபைல்ங்கிறாங்க. அஃபைல், அஃபைலா, அஃபைலு, அஃபைலி, அஃபைலா, அஃபைல்ன. இது 4 எழுத்து சொல்ல 1. அப்புறம் 5 எழுத்து சொல்லு. 5 எழுத்து சொல்லல. சரி, 4 எழுத்து சொல்ல இன்னொன்று. 4 எழுத்து சொல்ல என்னது? இன்னொரு வகை ஃபஅலன்னு சொல்கிறோம்ல, இது 4 எழுத்து தான். 4 எழுத்து சொல்ல யுஃபஇலு, யுஃபஇலானி, யுஃபஇலூன. இது படர்க்க. இது ஏவலை எப்படி சொல்லணும்? லி யுஃபஇல், லி யுஃபஇலா, லி யுஃபஇலு. அப்புறம் துஃபஇலு, துஃபஇலானி, துஃபஇலூன. லி துஃபஇல், லி துஃபஇலா, லி துஃபஇல்ன. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏவல் வரணும். இந்த ஏவலுக்கு என்னன்னு கேட்டால் இது டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக வரும்னா இந்த தேயை தூக்கிடுவோம். தூக்கின பிறகு நமக்கு சுக்கூன்லையா இருக்குது. சுக்கூனை தான் அழிவு சேர்ப்போம். துஃபுன்னு வந்தால் சேர்த்துறோம். துஃபாண்டு தானே வருது. இதில் என்னென்னு வருது? துஃபு இலுன்னு வந்துச்சுன்னா அந்த இஃபு வாசிக்க முடியாது. இதில் எப்படி இருக்குன்னா துஃப இலுன்னு வருது. இந்த வார்த்தை எப்படி இருக்குது? துஃப இலு. தூ இருக்கிறது. அந்த ஃபா என்பதற்கு சுக்கூன் இல்லை.
சுக்கூன் இல்லாவிட்டால் எதுக்கு கூட அழிவு சேர்க்கணும் தேவையில்லாமல்? சுக்கூன் இருந்தால் தானே வாசிக்க முடியாதுன்னு அழிவு சேர்க்கணும். சுக்கூன் இல்லாட்டி அப்படி வாசிக்கலாமே. அதனால தேயை தூக்குற வேலை முடிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபஅலன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் தேயை தூக்கணும். இந்த கடைசிக்கு சுக்கூன் பொதுவாக உள்ளது, கடைசிக்கு சுக்கூன் 3 எடுக்கிறதுலாம் பொதுவாக உள்ளது. அப்போ துஃபஇலு என்பதற்கு அமர் எப்படி வரும்னா ஃபஇல், இஃபையில் உஃபைல்லாம் கிடையாது. துஃபஇலு என்றால் என்ன செய்யணும்? அந்த ஊனா எதுக்கு சேர்க்கணும்னா சுக்கூனில் இருக்கும்போது வாசிக்க முடியாதுங்கிறது சேர்க்கறது தான். இப்போ ஃபஅலவில் முதல் எழுத்துக்கு சுக்கூன் இல்லை, தேயை தூக்கின பிறகு சுக்கூன் கிடையாது. அப்போ துஃபஇலுன்னு இருந்துச்சு என்ன செய்யணும்? ஃபஇல், ஃபஇலா, ஃபஇலு, ஃபஇலி, ஃபஇலா, ஃபஇல்ன. இப்போ இதே மாதிரி ஒரு சல்லமன்னு வச்சுக்கிறோம், அதில் சொல்லி பார்ப்போம். சல்லமுடைய வருங்காலம் யுசல்லிமு, இதை யுசல்லிமுன்னு வச்சுக்கிறோங்க முதல் சொல்ல. அப்போ என்ன செய்யணும்? லியு சல்லிம், யுஃபஇலானி, லியு சல்லிமானி, யுஃபஇலூன, லியு சல்லிமூன, துஃபஇலு, லித்து சல்லிம், துஃபஇலானி, லித்து சல்லிமானி, துஃபஇல்ன, லித்து சல்லிம்ன. இது படம் இருக்கு, லீ சேர்க்குறது பொது சட்டம். அதுக்கப்புறம் இங்கே துஃபஇலுன்றதுல து சல்லிமு, சல்லிம், து சல்லிம்னா என்னது? சல்லிம். துஃபஇலானி, து சல்லிமானி, சல்லிமா, து சல்லிமூன, சல்லிமு, து சல்லிமீன, சல்லிமி, து சல்லிமானி, சல்லிமா, து சல்லிம்ன, வெறும் சல்லிம்ன. அப்போ மொத்தமாக சேர்த்துனா லியு சல்லிம், லியு சல்லிமா, லியு சல்லிமு, லித்து சல்லிம், லித்து சல்லிமா, லியு சல்லிம்ன. அப்புறமேல சல்லிம், சல்லிமா, சல்லிமு, சல்லிமி, சல்லிமா, சல்லிம்ன. இந்த மாதிரி என்ன செய்யணும்? செஞ்சுக்கிறணும். அது மாதிரி ஒரு கர்ரமன்னு வச்சுக்கிறோம், கர்ரம யு கர்ரிமு, இதுக்கு யு கர்ரிமுன்னு வச்சுக்கிறேன். இலுன்னு போட்டிருக்கான்ல, இதை நீங்கள் கர்ரமன் கற்பனையில் வச்சுக்கிறங்க. இப்போ சொல்லி பாருங்க, லியு கர்ரிம் படக்கு தானே. யு கர்ரிமு என்றால் லியு கர்ரிம், லியு கர்ரிமா, லியு கர்ரிமு, லித்து கர்ரிம், லித்து கர்ரிமா, லியு கர்ரிம்ன. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இங்கே முன்னிலைக்கு வந்துடணும். முன்னிலைக்கு வந்திருப்போது கர்ரிம், து கர்ரிமுன் இருக்குல்ல, து கர்ரிமுன் இருக்க என்ன செய்யணும்? வெறும் கர்ரிம், கர்ரிமா, கர்ரிமு, கர்ரிமி, கர்ரிமா, கர்ரிம்ன. அவ்வளோதான் ஏவல் வினை. அப்போ ஏவல் வினையில் வந்து எஃப்அலு, எஃப்இலு, எஃப்உலு 3க்கு ஏவல் வினை பார்த்துட்டோம். அப்புறமேல அஃப் அளவுக்கு பார்த்துட்டோம். அப்புறமேல ஃப அளவுக்கும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? ஃபா அளவுக்கும் பார்க்கணும். ஃபா அளவில் ஏறக்குறைய இந்த சட்டம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் வரப்போகுதுன்னு கேட்டால், இதில் வந்து தேயை தூக்குறதுனால சுக்குன் வராதுல்ல, வராது. அலிஃப்லாம் சேர்க்க தேவைப்படாது. இந்த ரெண்டுலையும் ஃப அளவுலையும் சேர்க்க தேவைப்படாது, ஃபா அளவுலையும் சேர்க்க தேவைப்படாது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ யுஃபாயிலுன்னு இருக்குது, இதை ஏவல் வினை படர்க்க சொல்லுங்க. லி யுஃபாயில், லி யுஃபாயிலா, லி யுஃபாயிலு, லி துஃபாயில், லி துஃபாயிலா, லி யுஃபாயில்ன. அப்புறம் லி துஃபாயில், லி துஃபாயில் வரக்கூடாது, அது வரைக்கும் லீ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா முன்னிலை வந்தாச்சு. இப்போ முன்னிலையில் என்ன செய்யணும்னு கேட்டால் தூ இருக்குது, தூவை எடுத்துடுறோம். எடுத்த பிறகு அந்த ஃபாவுக்கு என்ன இருக்குது? ஹரக்கத்திற்கு சுக்குன் இல்லை. ஃபாவுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருந்தால் தான் ஒரு அலிஃபை சேர்க்கணும். ஃபாண்டு கரெக்டாக ஃபத்தகு தான் இருக்குது. ஃபத்தகு இருக்கும்போது அலிஃபை சேர்த்து தான் வாசிக்கணுங்கிற தேவை ஏற்படலை. அதனால் என்ன செய்யணும்? தேவை எடுக்க வேண்டியது, கடைசி சுக்குனை போட வேண்டியது. ஃபாயில், ஃபாயில், ஃபாயிலா, ஃபாயிலு, ஃபாயிலி, ஃபாயிலா, ஃபாயில்ன. தேயை தூக்குவது மட்டும்தான் வேலை. தேயை தூக்கணும், கடைசிக்கு சுக்கூன் பண்ணணும். நூன் உள்ள பெண்பால் பன்மையில் ஒரு நூனை தவிர மற்ற நூன்களை எடுத்துறணும். இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ சாலக, சாலகன்னா உடன்படிக்கை செய்யலாம். அப்போ சாலகண்டா யுசாலிஹு, அந்த யுசாலிஹுல சொல்லிக்காருங்க. யுசாலிஹு, லி யுசாலிஹ், யுசாலிஹானி, லி யுசாலிஹா, யுசாலிஹூன, லி யுசாலிஹு. அப்புறம் துசாலிஹு, லி துசாலிஹ், துசாலிஹானி, லி துசாலிஹா, யுசாஹில்ன, லி யுசாஹில்ன. அப்புறம் துசாஹில், இங்கே லீ கிடையாது. இங்கே வந்து என்ன செய்யணும்?
துசாஹிலு தேயை தூக்கிடணும். அப்போ சாலிஹ். அப்புறம் துசாலிஹானி சாலிஹா, துசாலிஹூன சாலிஹு, துசாலிஹீன சாலிஹி, துசாலிஹானி சாலிஹா, துசாலிஹன சாலிஹ்ன. அப்போ சாலிஹு சாலிஹா சாலிஹு, சாலிஹி சாலிஹா சாலிஹ்ன. இதே மாதிரி அப்போ நம்ம அஃபாலுக்கு பார்த்துட்டோம், அளவுக்கு பார்த்துட்டோம், அளவுக்கு பார்த்துட்டோம். அதாவது 3 எழுத்து சொற்களுக்கும் பார்த்துட்டோம், 4 எழுத்து சொற்களுக்கும் பார்த்துட்டோம். 3 எழுத்துக்கு என்ன பார்த்தோம்? எஃபாலு எஃப்யூலு இருந்தால் கசர் வச்சு அழிப்பை போடு, கடைசி சுக்குனை பண்ணு. எஃபூலு இருந்தால் லம்மு வச்சு அழிப்பை போடு, கடைசி சுக்குன் பண்ணு. 2 வகை முடிஞ்சிருச்சு. அஃபாலு என்று இருந்தால் அதற்கு மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால், நீ சேர்க்கிற ஒரு அழிப்பை ஃபத்தஹ வச்சு அழிப்பாக சேர்த்து விடு, கடைசி சுக்குனை போடு, அது முடிஞ்சு விட்டது. ஃபஅல என்று இருந்தால் அழிப்பு சேர்க்கிற தேவை ஏற்படாது, தேயை தூக்க வேண்டியது, கடைசிக்கு சுக்குனை போட வேண்டியது. சல்லம சல்லிம், அல்லம அல்லிம், கர்ரம கர்ரிம். இதே மாதிரி என்ன செய்யணும்? சக்கன சக்கின், அது மாதிரி நஸ்ஸல நஸ்ஸில் அப்படின்னு வந்துடும். அது மாதிரி தேவைப்படாது. அப்புறமேல ஃபஅல என்று இருந்தால் அப்போ என்ன செய்யப்படாதுன்னா அழிப்பு சேர்க்க வேண்டிய தேவை வராது. ஃபஅலவுக்கு ஏன் தேவைப்படாது? ஃபஅலவுக்கு வந்து யுஃபாயிலுன்னு ஆக்கிடுறோம்ல, யுஃபாயில் ஆக்கும்போது துஃபாயிலுன்னு அதில் என்ன இருக்குது? ஃபேக்கு வந்து ஹரக்கத்து இருக்குது. அதனால் ஃபாயில் ஃபாயிலா ஃபாயிலு, ஃபாயிலி ஃபாயிலா ஃபாயில்னு ஆக்கிறேன். உஃபாயில் ஃபாயில் வராது. அதுக்கப்புறம் தஃபஅல இருக்குது. அடுத்து என்னது? தஃபஅல. தஃபஅலவுக்கு இது 5 எழுத்துக்கு வந்துட்டோம். அதாவது அஃபால எஃபாலு எஃப்யூலு எஃபூலு முடிஞ்சிருச்சு. அஃபால ஃபஅல ஃபஅல முடிஞ்சு விட்டது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன? 6 எழுத்து உள்ள சொல்லு, 5 எழுத்து உள்ள சொல்லு. 5 எழுத்துல சொல்லு என்ன? தஃபஅல. இனிமேல் சட்டை நீங்களே கொண்டு போயிடலாம் ஈஸியாக. தஃபஅலன்னு இருக்கிறது. இதனுடைய வருங்காலம் என்ன? எத்தஃபஅலு எடுத்து வச்சுட்டோம். எத்தஃபஅலுல என்ன செய்யணும்? படற்கைக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, லீ சேர்க்க வேண்டியதான். எப்படி? லி எத்தஃபஅல், லி எத்தஃபஅலா, லி எத்தஃபஅலு, லி தத்தஃபஅல், லி தத்தஃபஅலா, லி எத்தஃபஅல்ன. இது ஏற்கனவே அந்த படற்கைக்கு உள்ளது. இப்போ முன்னிலைக்கு வரோம். முன்னிலைக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், தேயை தூக்கிடணும். இந்த தேயை தூக்கிட்டீங்கன்னா அடுத்த வளத்துக்கு சுக்குன் இருக்கா, ஹரக்கத்திற்கா? ஹரக்கத்திற்கு. தேய்க்கு அடுத்து இன்னொரு தேய் தான் இருக்குது. அந்த தேய்க்கு தாண்டு ஃபத்தஹ தான் இருக்குது. அப்போ இந்த தேயை தூக்கணும்னா அழிவு சேர்க்கிற தேவை ஏற்படவில்லை. அப்போ அப்படியே வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஏவல் முடிஞ்சு வச்சு கடைசி சுக்குன் அவ்வளோதான். தத்தஃபஅலுன்னு இருக்குல்ல, தஃபஅல். தத்தஃபஅலு என்பதற்கு ஏவல் என்னென்ன? தஃபஅல் ஒரு தேய் போயிடும். அப்போ தஃபஅல். அப்போ தத்தஃபஅலானி தஃபஅலா, தத்தஃபஅலுன தஃபஅலு, தத்தஃபஅலீன தஃபஅலி, தத்தஃபஅலானி தஃபஅலா, தத்தஃபஅல்ன தஃபஅல்ன. ஒரு தேய் கழிச்சு விட்டு சொல்ல வேண்டியதான். அப்போ லி எத்தஃபஅல், லி எத்தஃபஅலா, லி எத்தஃபஅலு, லி தத்தஃபஅல், லி தத்தஃபஅலா, லி எத்தஃபஅல்ன, தஃபஅல் தஃபஅலா தஃபஅலு, தஃபஅலி தஃபஅலா தஃபஅல்ன. அப்போ இதுக்குள்ள ஏவல் வினை விளங்கிருச்சா? அதாவது அஃபாலுக்கு எஃபாலு எஃபீலு எஃபூலு 3க்கும் பார்த்துட்டோம். அஃபால யுஃபீலுக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஅல யுஃபஈலு அதுக்கும் பார்த்துட்டோம். ஃபஅல யுஃபாயிலு அதுக்கு ஏவல் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது? தஃபஅல. அதுக்கடுத்து என்னது? தஃபஅல. தே உள்ளதை பார்க்குறோம். தஃபஅலுடைய வருங்காலம் எத்தஃபஅலுன்னு வந்துடும். எத்தஃபஅலுல வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் தத்தஃபஅலுன்னு வரும். அந்த தத்தஃபஅலு வரும்போது ஒரு தேயை போக்குவதனால் அழிவு சேர்க்கும் அவசியம் ஏற்படவில்லை. இந்த தேயை போக்குனா அழிவு எப்போ நம்ம சேர்க்கணும்? சுக்குன் தான் சேர்க்கணும், சுக்குன் இல்லை. அப்போ தஃபஅல், தஃபஅலா, தஃபஅலு. இதே மாதிரி தஅல்லம கற்றுக்கொண்டான். இதில் மட்டும் சொல்லி பாருங்க ஒன்றுனா. தஅல்லம எத்த அல்லமு, இதை எத்த அல்லமுன்னு வச்சுக்கிறங்க. எத்த அல்லமு எப்படி சொல்லணும்? லி எத்த அல்லம், எத்த அல்லமானி, லி எத்த அல்லமா, எத்த அல்லமூன, லி எத்த அல்லமு, தத்த அல்லமு, லி தத்த அல்லம், தத்த அல்லமானி, லி தத்த அல்லமா, எத்த அல்லம்ன, லி எத்த அல்லம்ன. அதுக்கப்புறம் தத்த அல்லமு, த அல்லம், தத்த அல்லமானி, த அல்லமா, தத்த அல்லமூன, த அல்லமு, தத்த அல்லமீன, த அல்லமி, தத்த அல்லமானி,
த அல்லமா தத்த அல்லம்ன த அல்லம்ன முடிஞ்சிச்சு. நான் தன்னிலையில் வராது, அத்தனை போல் வராது. அப்போ நீங்கள் வருங்கால வினை சொல்லிருந்து ஏவல் வினை எடுக்கிறோம். இது வரைக்கும் எத்தனைக்கு பார்த்துருக்குறோம்? எஃப்ஆலு எஃப்இலு எஃப்ஓலுக்கு பார்த்துட்டோம். 3 அஃப்அல ஃபஅல ஃபஅலவுக்கு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால் 7ஆவதாக தஃபஅலவுக்கு பார்த்துட்டோம். தஃபஅலவுக்கு வருங்கால எத்தஃபஅல் உண்டாக்கி தத்தஃபஅல் உண்டாக்கி ஒரு தையை போக்கிட்டு அப்படி சும்மா சொல்ல வேண்டியதுதான். அப்போ ஏவலில் மீதி உள்ள அமைப்புகளுக்கு என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்ப்போம்.